+2 வரைக்கும் படிச்சிருக்கா, போதாததுக்கு பாஸ் பண்ணிருக்கேன்னு வேற சொல்றா. அக்கா நான் தான் ஃபர்ஸ்ட் மார்க். ஹே பாரு, நீ என்கிட்ட சொல்லவே இல்ல. நீதான் ஸ்கூல் ஃபர்ஸ்ட்னு எனக்கு தெரியவே இல்ல. ஸ்கூல் ஃபர்ஸ்ட் இல்லக்கா, டிஸ்ட்ரிக்ட் ஃபர்ஸ்ட். டிஸ்ட்ரிக்ட் ஃபர்ஸ்டா? ஆமாக்கா. திரு, நம்ம 2 பேரை விட இவ நல்ல மார்க் வாங்கியிருக்கா. ஆமா, கரெக்ட். அக்கா பேப்பர்ல கூட என் பேர் வந்துச்சு. ஆ, கலெக்டர் எல்லாம் எங்க கிராமத்துக்கு எங்க வீட்டுக்கு வந்து பாராட்டிட்டு போனாங்க. இது வேறயா? இவ்ளோ நல்லா படிச்சிருக்க, மேல டிகிரி படிச்சிருக்க வேண்டியதானே? புரியுது புரியுது. உங்க வீட்ல உன்னை புரிஞ்சுக்கிட்டு யாரும் படிக்க வைக்கலல. பாவம் திரு, +2ல டிஸ்ட்ரிக்ட் ஃபர்ஸ்ட்லாம் வந்திருக்கா. சரி, அப்புறம் என்ன திரு, இதுக்கு மேல யோசிக்கவே தேவையில்ல. இவளை விட நல்ல கேண்டிடேட் உனக்கு கண்டிப்பா கிடைக்கவே மாட்டாங்க. டிகிரி படிக்கலங்கிறதெல்லாம் இந்த காலத்துல ஒரு விஷயமே இல்ல. எவ்வளவு சீக்கிரம் வேலையை கத்துக்கிறாங்கிறது தான் விஷயம். இவ கத்துக்குவா திரு. மகா, நீ நாளைக்கே ஜாயின் பண்ற. வீட்ல வேலை முடிஞ்சதும் உடனே கிளம்பி ஆபீஸ்க்கு போயிரு. சரிக்கா. திரு, என்ன பாத்துட்டே இருக்க? நீ சொன்னாதானே அவ வருவா. ஆபீஸ் வந்துரு. சரிங்க. தேங்க்ஸுங்க. என்ன யோசிச்சுட்டு இருக்க? இல்ல, அது அவளை எந்த வேலைக்கு எந்த வேலைங்கிறதெல்லாம் அப்புறமா யோசிக்கலாம். மகா மாதிரி ஒருத்தி ஆபீஸ்க்கு வரதெல்லாம் உனக்கு தான் நல்லது. ஒரு மாரல் சப்போர்ட்டா இருப்பா. நம்ம ஆபீஸ்ல நமக்கு ரொம்ப நம்பிக்கையான ஒருத்தவங்க இருக்கணும். அது மகா இருப்பா. நீ என்ன வேலை கொடுக்கலாம்லாம் யோசிக்காத. என்ன வேலை கொடுத்தாலும் அத அவ கலக்குவா. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. போக போக உனக்கே புரியும் பாரு. சரி, நான் கிளம்புறேன். பாய். இவ ஆபீஸ் வந்து என்ன பண்ண போறான்னு தெரியலையே. என்னன்னு வேலையை கொடுக்கறது? அம்மா, நீ இதுக்கு முன்னாடி ஆபீஸ்லாம் போயிருக்கியா? போயிருக்கேங்க. அது எப்படிங்க ஒருத்தவங்க இது வரைக்கும் ஆபீஸ்க்கே போகாம இருக்க முடியும்? அடிக்கடி போயிருக்கேன். ஓ, கிராமத்துல வளர்ந்த பொண்ணு அடிக்கடி ஆபீஸ் போயிருக்கேன்னு சொல்ற. எந்த ஆபீஸ் போன? போஸ்ட் ஆபீஸ் போயிருக்கேங்க. என்னது, போஸ்ட் ஆபீஸா? ஆமாங்க, நிறைய தடவை போயிருக்கேன். எப்பயாவது எங்க பாட்டி யாருக்காவது லெட்டர் எழுதி கொடுத்து அத போஸ்ட் பண்ண சொல்லுவாங்க. என்னாச்சுங்க? ஒன்னும் இல்ல. அம்மா, என் கூட ஆபீஸ் வரிய உனக்கு கொஞ்சம் கூட டென்ஷனே இல்லையா? அது எப்படிங்க இல்லாம இருக்கும்? பதட்டமா தான் இருக்கு. ஆனா நீ ரொம்ப ஃப்ரீயா வர்ற மாதிரி இருக்கு. எவ்வளவு பதட்டமா இருந்தாலும் அது வெளிய காமிச்சுக்க கூடாதுன்னு சொல்லிருக்காங்க. யார் சொல்லிருக்காங்க? திவ்யாக்கா தாங்க சொல்லிருக்காங்க. நான் ஒன்னு கேட்டா தப்பா நினைச்சுக்க மாட்டீங்களே? தப்பா நினைக்காத மாதிரி கேளு. சரி, அப்ப வேண்டாம்.
சரி பரவாயில்ல கேளு. இல்ல ஆபீஸ் போன உடனே நான் என்னென்ன வேலையெல்லாம் செய்யணும்? என்னாச்சுங்க? கார்ல ஏதாவது ப்ராப்ளமா? ஆமா ப்ராப்ளம் தான். கீழே இறங்கு. என்னாச்சுங்க? முதல் நாள் ஆபீஸ்க்கு போகும்போதே ப்ராப்ளம்ங்கறீங்க. என்னதான் ஆச்சு? ஏய் உனக்கு என்னோட நிலைமை புரியுதா இல்லையா, இல்ல புரிஞ்சு புரியாத மாதிரி நடிக்கிறியா? உங்களுக்கு இவ்ளோ கோவம் வர மாதிரி நான் என்னங்க பண்ணேன்? ஹாய் திரு. ஆயத்த. திரு, ஆன்லைன் மீட்டிங்காக கிளைண்ட்ஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆமா ஆமா எனக்கும் இப்பதான் கால் பண்ணாங்க. ஒரு 2 மினிட்ஸ்ல ஜாயின் சரி. பண்ணேன்.